இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இறைவா, நீர் எங்களோடு இருக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன அற்புதங்கள் நடக்கும் என்றும், நீர் எங்களை வழிநடத்தும் போது எங்கள் வாழ்க்கை சிறக்கும் என்றும், எங்கள் நோய்கள் நீங்கும் என்றும் இன்றைய வாசங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றீர். இதனை நாங்கள் உணர்ந்து எங்கள் சொல்லாலும் செயலாலும் சாட்சிய வாழ்வு வாழ நீர் அருள் தர வேண்டுமென்று உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். உமது அருள் பிரசன்னத்திற்காகவும் நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்முடைய உடனிருப்பால் நீர் எங்களை வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் நாள்தோறும் உம்முடைய வார்த்தையால் எங்களை குணப்படுத்துவதற்காகவும் எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பதற்காகவும் அற்புதங்களை அனுபவிக்க உதவுகின்ற கிருபைக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தோல் வியாதியினால் அவதியுற்ற நாமான் ஆண்டவரால் சுகம் பெறுகிறார். ஆண்டவரில் அவர் நம்பிக்கை வைக்கிறார். அற்புதம் நடந்தவுடனே ஆண்டவர் அவருக்கு உண்மையான கடவுள் என்பதை வெளிப்படுத்துகின்றார். இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசுவோடு நாம் இணைந்திருக்கும் போது எவ்வளவு வல்லமையாக செயல்படுவோம் என்றும், அவருடைய ஆட்சி எவ்வாறு நம் வழியாக செயல்படும் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நிலைத்திருந்தால் அவரோடு நாம் ஆட்சி செய்வோம் என்றும், ஆண்டவருடைய ஆற்றலோடு நாம் செயல்பட வேண்டும் என்றும், அவரை நாம் மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார் என்றும், கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறது. நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 10 தொழுநோயாளிகளை குணப்படுத்துகிறார். அதிலே ஒருவர் ஆண்டவரிடத்திலே வந்து நன்றி செலுத்துகிறார். நன்றி செலுத்துபவரை இயேசு கிறிஸ்து பாராட்டுகின்றார். இறைவன் நமக்கு எவ்வளவோ அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார். நாம் உயிரோடு இருப்பது அற்புதம். நம் ஜெபங்களை இறைவன் கேட்டு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் அனைத்தும் அற்புதம். எனவே நன்றி உள்ளவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்வோம். அப்பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும். பல அற்புதங்கள் நமக்கு நடக்கும். ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.